ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சணாமூர்த்தியை இந்த வியாழக்கிழமைகளிலே மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்யலாம். அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குருவனுடைய பார்வை நல்ல பார்வையாக வருகின்ற பொழுது வாழ்வு உயர்வுகளை அள்ளி கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வகையிலும் நாம் இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி மாதத்து விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டும் இருக்கின்றன. நாளை மறுநாள் சில ஆலயங்களிலே ஆரம்பமாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த உற்சவம் என்பது இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களை, அதாவது 5 தொழில்களை குறிக்கின்ற வகையிலே சிருஷ்டி திதி சம்ஹார திரோபவ அனுக்கிரகம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மகோற்சவம். பொதுவாகவே இந்த மகோற்சவ காலங்களிலே இறை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது ஆரம்பத்திலே இந்த துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் நடைபெறுவதற்கு முதல் நாள் சாந்தி வழிபாடுகள் நடைபெறும். விக்னேஸ்வர பெருமான் விநாயகரை வேண்டி வழிபாடுகள் செய்து அனிக்கியை பெறப்படும். இந்த இறைவனுடைய உற்சவத்தை நடத்தி வைக்கப் போகிறோம், எந்த விதமான குறைகளுமின்றி அடியவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் கோரி அனிக்ஞை பெறுவது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது. இது சிவாச்சாரியார்கள் அனிக்ஞை என்கின்ற பெயரிலே இந்த கிரியை நடைபெறும். அது பின்பு கிராம சாந்தி என்று ஆலயத்துக்கு பின்பக்கமாக ஒரு பச்சோலையிலே பந்தல்கள் அமைக்கப்பட்டு அங்கு பூஜிக்கப்பட்டு கும்பங்கள் வைத்து கிராம சாந்தி என்கின்ற வகையிலே அந்த கிராமத்திலே உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயத்திலே உள்ள கிராமம், அந்த கிராமத்திலே எந்த விதமான தீமைகளும் நடைபெறாத வண்ணம் இந்த உற்சவம் நடைபெறுகின்ற வரையிலே காத்து அருள வேண்டும் என்கின்ற வகையிலே அங்கே பிரார்த்தனைகள் செய்து பலிகள் இடப்பட்டு பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அது நிறைவேறியதும் அதன் பின்பு பிரவேச பலி என்கின்றதாகிய
தசதிக் பாலகர்கள் அவர்களை வேண்டி பலியிடுவது. இவ்வாறு சிறப்பாக இந்த உற்சவங்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே கண்டி பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை சங்காலை இலிப்பத்தாழ்வு பெல்வில் சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய உற்சவத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள், சாந்தி பூஜை வழிபாடுகள் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றன. இதுபோல் இன்னும் பல ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாகத்தை ஒட்டியதாகிய சில ஆலயங்களிலே 10 நாள் உற்சவங்கள் அல்லது 12 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 25 நாள் உற்சவங்கள் என்று நடைபெறும். அவ்வாறு சிறப்பான உற்சவங்கள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.